இனிய நண்பரே, வணக்கம். வாழ்க வளமுடன். நீங்கள் விரும்பி சுவைத்து மகிழும் வகையில் புதிய தமிழ்ச் சொற்களை அறிமுகப்படுத்தும் உயரிய பணியில் புதுச்சொல் புனைவோம் என்னும் இந்த புதிய வலையொலி ஓடை யூடியூப் சேனல் ஈடுபட்டிருக்கிறது. புதிய காணொளிகளை உருவாக்கி வெளியிடுவதன் மூலம் புதிய தமிழ்ச் சொற்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இதன் நோக்கம். இந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொளியும் ஒன்று. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியில் காணப்படும் மணி அடையாளத்தை சொடுக்கி புதுச்சொல் புனைவோம் என்னும் இந்த வலையொலி ஓடையில் உறுப்பினராக சேருங்கள். உறுப்பினராகும் ஒவ்வொருவருக்கும் புதிய சொற்களை அறிமுகப்படுத்தும் காணொளி வெளியிடும்போது அந்த செய்தி தவறாமல் உங்களை வந்து அடையும். அத்துடன் காணொளியின் அடியில் காணப்படும் கட்டைவிரல் குறியை சொடுக்கி உங்கள் ஆதரவையும் நல்குங்கள். புதிய சொற்களை பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன். நண்பரே, இனி காணொளியை காணுங்கள். தும்பி, பொக்லைன். ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு ஜேசிபி எனப்படும் ஒரு ஊர்தியை இக்காலத்தில் பயன்படுத்துகின்றனர். இதை பொக்லைன் என்றும் கூறுகின்றனர். இந்த எந்திர ஊர்தியின் ஒரு பக்கம் மண்ணை வறண்டி நெட்டி தள்ளும் வகையில் அமையப்பெற்ற வாழைப்பட்டையை போன்ற ஒரு மண் வறண்டி இணைக்கப்பட்டு இருக்கும். இதற்கு நேர் பின்பக்கம் குழிந்த கை போன்ற ஒரு இருப்பு கூடை ஸ்டீல் பக்கெட் வலப்பக்கமாகவோ இடப்பக்கமாகவோ 180 பாகை அளவுக்கு சுழற்றி மண் அள்ளக்கூடிய வகையில் நீண்டு மடங்கும் கணையச் சட்டத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ஊர்தியானது வலிமையில் யானையை ஒத்தது. இருப்பு கூடையை உயர்த்தி பிடித்தால் யானை தன் தும்பிக்கையை உயர்த்தி பிளிரி ஓலமிடுவது போல் தோன்றும். வலிமையிலும் தோற்றத்திலும் பயன்பாட்டிலும் யானையை ஒத்திருப்பதால் ஜேசிபி என்னும் இந்த ஊர்தியை தும்பியூர்தி என்று அழைக்கலாம். தும்பி என்பது யானையை குறிக்கும் ஒரு சொல். இந்த ஊர்தியின் கணையச் சட்டத்துடன் கூடிய இருப்பு கூடை தும்பியின், அதாவது யானையின் கை போன்று செயல்படுவதால் தும்பியூர்தி என்பது பொருத்தமான பெயராக அமையும். சுருக்கமாக இதை தும்பி என்று அழைக்கலாம். பொக்லைன், அதாவது ஜேசிபி, தும்பி. நண்பரே, காணொளியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த காணொளி வாயிலாக அறிமுகப்படுத்தியுள்ள புதிய தமிழ்ச் சொல்லை புழக்கத்தில் விட நீங்களும் முயலுங்கள், நானும் முயல்கிறேன். எல்லோரும் முயன்றால் இச்சொல் மக்களை எளிதில் சென்று அடையும் அல்லவா? தமிழுக்கு வளம் சேர்க்க நாம் இணைந்து பணியாற்றுவோம். வாழிய செந்தமிழ்ச் செல்வரே, வாழிய நீவிர், வளமுடன் 100 ஆண்டு. நன்றி, வணக்கம்.